வணக்கம். தமிழ் மக்களோட ஆன்மீக மரபுல, அதோட இதயத்துல பக்தி இலக்கியம்னு ஒரு பெரிய புதையலே இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கும் மேல அது நம்மளோட நம்பிக்கை, கலை, ஏன் நம்ம மொழியே கூட வடிவமைச்சிருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். 1000 வருஷமா தமிழ் மக்களோட ஆன்மீக இதயத்தை வடிவமைச்ச அந்த பழங்கால பாடல்கள் எது? இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. வாங்க, பல நூற்றாண்டுகளா தமிழ் ஆன்மீகத்தையே செதுக்கின அந்த பாடல்களுக்குள்ள போய் அதோட ஆழம் என்ன, அதோட தாக்கம் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து ஆராயலாம். இதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? பக்தி இயக்கம்னு ஒரு பெரிய சமூக ஆன்மீக புரட்சி நடந்துச்சு. அதுல தான் இருக்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இறை வழிபாடுங்கிறது பண்டிதர்களுக்கு மட்டும் புரிஞ்ச சமஸ்கிருத மந்திரங்களா இருந்துச்சு. ஆனா முறையா சாமானிய மக்கள் பேசுற நம்ம தமிழுக்கு வழிபாடு வந்தது. இது சும்மா ஒரு மாற்றம் இல்ல, இது ஒரு புரட்சி. இறைவனையே நேரா கொண்டு வந்து ஜனங்களோட இதயத்துல வச்ச மாதிரி ஒரு புரட்சி. சரி, இந்த பக்தி பெரு வெள்ளத்துல 2 முக்கியமான நீரோடைகள் இருந்துச்சு. அதுல முதல் இது நம்ம சிவபெருமான முழு முதற் கடவுளா வணங்குற சைவம். வாங்க, முதல்ல அந்த பாதையில நாம பயணிக்கலாம். 63 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது சைவ மரபோட தூண்களா நிக்கிற சிவனடியார்களோட எண்ணிக்கை. அவங்க வெறும் கவிஞர்கள் மட்டும் இல்லைங்க, தங்களோட வாழ்க்கையே சிவனுக்காக ஒரு பாட்டா மாத்தின மகான்கள் அவங்க. நாயன்மார்கள் இவங்க யாருன்னா, சிவபெருமான் மேல தீராத காதல் கொண்டு அவரை பாடி பரப்பின சிவனடியார்கள். அவங்களோட பாடல்கள் வெறும் வார்த்தைங்க கிடையாது, அது பக்தியோட உறைந்த வடிவம். கண்ணீராலையும் ஆனந்தத்தாலையும் எழுதப்பட்ட வரிகள் அது. இவ்வளவு விலைமதிக்க முடியாத பாடல்கள் அங்கங்க சிதறி கிடக்காம நம்பியாண்டார், நம்பி, சேக்கிழார் மாதிரி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் தொகுத்தாங்க. அப்படி 12 திருமுறைகளா தொகுக்கப்பட்ட இந்த ஞான புதையல் இன்னைக்கும் சைவத்தோட வேதமா போற்றப்படுது. அந்த 63 நாயன்மார்கள்ல குறிப்பா இந்த 4 பேர் சைவத்தோட ஆன்மாவாவே கருதப்படுறாங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், இவங்க 3 பேரோட தேவார பதிகங்கள் இசையோட இறைவனை கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா மாணிக்கவாசகரோட திருவாசகம் இருக்கே, அடடா, திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு பக்தியோட உச்சம் அது. இந்த 4வரோட படைப்புகள் தான் திருமுறைகளோட இதயமே. சரி, சிவனோட பாதையிலிருந்து இப்ப நாம விஷ்ணுவோட பாதைக்கு வருவோம். சைவத்துக்கு இணையா வளர்ந்த இன்னொரு பெரிய பக்தி நீரோட்டம் தான் வைணவம். 12. ஆமா, சைவத்துல 63 நாயன்மார்கள்னா, இங்க வைணவத்துல விஷ்ணுவோட புகழ பாடினவங்க 12 ஆழ்வார்கள். எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், ஆனா அவங்களோட பக்தியோட ஆழமும் சரி, தீவிரமும் சரி, அதுல எந்த குறைச்சலும் கிடையாது. ஆழ்வார் இந்த சொல்லுக்கே மூழ்கி இருக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். அவங்க பகவான் விஷ்ணு மேல வச்சிருந்த பக்தியில முழுசா மூழ்கி போனவங்க. அவங்க பாடின ஒவ்வொரு பாட்டும் அந்த ஆழமான அன்புக்கு ஒரு சாட்சி. 4000 நினைச்சு பாருங்க, அந்த 12 ஆழ்வார்களும் சேர்ந்து பாடின பாடல்களோட பிரம்மாண்டமான எண்ணிக்கை இது. இது ஒரு மாபெரும் இலக்கிய புதையல். இந்த பாடல்களோட தொகுப்புக்கு பேர்தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதோட மகத்துவம் என்ன தெரியுமா? இது சமஸ்கிருத வேதங்களுக்கு இணையா திராவிட வேதம்னும் தமிழ் வேதம்னும் போற்றப்படுது. இதுதாங்க நம்ம தமிழ் மொழி இறைமொழியா உயர்ந்ததுக்கான மிகப்பெரிய சாட்சி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சைவம் சிவனை மையமா கொண்டது. அதுக்கு 63 நாயன்மார்கள் குரல் கொடுத்தாங்க. 12 திருமுறை தான் அதோட வேதம். இன்னொரு பக்கம் வைணவம் விஷ்ணுவை மையமா கொண்டது. அதுக்கு 12 ஆழ்வார்கள் நாதமா இருந்தாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அதோட வேதம். பாருங்க, ரெண்டுமே வேற வேற பாதைகள் தான், ஆனா 2 பேரோட இலக்கும் ஒண்ணுதான், பக்தி. சரி, இந்த 2 பக்தி நதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம தமிழ் பண்பாட்டுல என்ன மாதிரியான ஒரு அழியாத தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அப்பரோட இந்த ஒரு வரியை கேளுங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே. இது பக்தி இலக்கியத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே வரியில சொல்லிருது. எந்த பலனையும் எதிர்பார்க்காம, எந்த புகழையும் விரும்பாம இறைவனுக்கு தொண்டு செய்யறது மட்டுமே என்னோட கடமை. இந்த அர்ப்பணிப்புணர்வு தான் பக்தியோட உச்சகட்டம். அப்போ இதோட உண்மையான தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இலக்கியங்களை ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட வேர்கள் தான் திருமுறையும் திவ்ய பிரபந்தமும். அதோட விழுதுகள் அதுதான் தமிழை இறைமொழியா மாத்தினது. நம்ம பக்தி இசையையும் கோயில் சடங்குகளையும் வளர்த்தெடுத்தது. நமக்கே உரித்தான ஒரு தனித்துவமான தமிழ் ஆன்மீக அடையாளத்தை உருவாக்குனது. இது எல்லாத்துக்கும் மேல 1000 வருஷ இலக்கிய மரபை நமக்காக பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். 1000 வருஷம் பழமையான இந்த பாடல்கள் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களோட வாழ்க்கையில, உங்களோட நம்பிக்கையில, உங்களோட அடையாளத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.